முன்னணி நடிகராக திகழ்ந்து வரும் நடிகர் ஜெயம் ரவி சில வாரங்களுக்கு முன் தன் மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்வதாக கூறி ஒரு அறிக்கை வெளியிட்டார். இதுகுறித்து ஆர்த்தி அது அவரது தனிப்பட்ட முடிவு, அதனால் நானும் என் குழந்தைகளும் கஷ்டப்படுவதாக கூறி அறிக்கை வெளியிட்டார். இதுகுறித்து ஹாலிவுட் பக்கத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பாடகி ஒருவரும் ஜெயம் ரவி தொடர்பில் இருப்பதாக கூறி சில தகவல்கள் வெளியானது. இந்நிலையில் நடிகர் ஜெயம் ரவி நிருபர்களை சமீபத்தில் சந்தித்து விவாகரத்து மற்றும் பாடகையுடன் தொடர்புபடுத்தி பேசுவது குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். நான் எடுத்த விவாகரத்து முடிவு வருத்தமளிப்பதாக இருந்தாலும் வேறு வழி இல்லை. இது என் வாழ்க்கையில் ஒரு வேகத்தடை மாதிரிதான். 1.5 மாதங்களுக்கு முன் கோர்ட்டுக்கு சென்று விட்டேன். அப்போதே விவாகரத்து செய்ய போகிறேன் என்று கிசுகிசுக்கள் வந்தன. நான் எடுத்த விவாகரத்து முடிவு அவருக்கு தெரியாது என்று கூறுவது தவறாக தோன்றுகிறது. ஏற்கனவே 2 நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறேன். அதை பெற்றுக்கொண்டதாகவும் எனக்கு தகவல் வந்தது. அவர்கள் தரப்பில் பேசினார்கள். எங்கள் வீட்டில் வைத்தும் பஞ்சாயத்து நடந்தது. இவ்வளவு நடந்த பின்பும் எனக்கு தெரியாது என்று சொன்னது அதிர்ச்சியாக இருந்தது. தெரியாமல் எப்படி இருக்க முடியும்? எனக்கு புரியவில்லை. நான் தொடர்பு கொள்ள முடியாத இடத்தில் இருந்ததாக கூறுவது சரியல்ல. என் மகன்களுடன் தான் இருந்தேன். மகன்களுக்காக அமைதியாக இருக்கிறேன். சட்ட ரீதியாக செல்கிறேன். மேலும் பேசிய ஜெயம் ரவி, பாடகியுடன் என்னை இணைத்து பேசுவது தவறு. அந்த பெண்ணுக்கு அம்மா அப்பா இல்லை. அவருடன் இணைந்து பேசினால் அது பேசியவர்களுக்குத்தான் அசிங்கம். அந்த பெண் லைசன்ஸ் பெற்ற சைக்காலஜிஸ்ட். நிறைய பேருக்கு உதவிகள் செய்திருக்கிறார். மன அழுத்தத்தில் இருந்த எத்தனையோ பேரை காப்பாற்றியிருக்கிறார். அவரை என்னோடு இணைத்து பேசுவது ரொம்ப தவறு. நான் அவரோடு ஒரு ஆன்மீக மையம் ஆரம்பிக்க முடிவு செய்தேன். அதை தகர்ப்பதற்காக இப்படி பேசப்படுகிறதா என்று புரியவில்லை. ஏற்கனவே வேறொரு பெண்ணுடன் தொடர்புபடுத்தி பேசினார்கள். அவருக்கு நிச்சயமாகி போய்விட்டார். அடுத்தது என்னை மார்பிங் செய்து போட்டோ வெளியிடுவார்களா என்று தெரியவில்லை. அம்மா அப்பா என் முடிவின்படியே போகிறார்கள். நான் சுற்றுநபர் இல்லை. என் பிரச்சனையில் ஒரு நாள் உண்மை வரும். அது கோர்ட்டில் வரும். நான் சட்டத்தை நம்புகிறேன். நியாயம் கிடைக்கும். மகன்களுடன் சேர்ந்துதான் இருக்கிறேன். நோட்டீஸ் அனுப்பும் முன் மூத்த மகனிடம் விஷயத்தை சொன்னேன். காலை உடைத்து கையை உடைத்து எல்லாமே நான் சம்பாதித்தது, மக்கள் கொடுத்தது. என் இமேஜை அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது. ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது சாணியை திருப்பி அடிப்பார்கள் என்று ஜெயம் ரவி ஓப்பனாக பேசியிருக்கிறார்.